ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் போதுங்க. இட்லி நல்ல சாஃப்டாக இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நம்ம ஊற்றி வச்ச இட்லி அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கு இந்த முறையில் மாவு அரைச்சி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நல்ல சாஃப்டாக, அதே சமயம் இட்லி உப்புமா போட்டால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உதிர்ந்து வரும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு நம்ம ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா 8 உலக்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னா 8 டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னா 1 டம்ளர் உளுந்து சேர்த்தா போதுங்க. வெந்தயம் சேர்க்க தேவையே இல்லைங்க. 4 டம்ளருக்கு 1 ஸ்பூன் ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 8 டம்ளர் சேர்க்குறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் ஜவ்வரிசிங்க. ஜவ்வரிசி அப்படியே மிக்சியில் பொடி பண்ணி அந்த பொடியை அரிசி அரைக்கும்போது அது கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உளுந்து தனியாக அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். ஒரு கை சாதம் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். சாதமாக இருக்கட்டும், ஜவ்வரிசியாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம அரிசி கூட தான் சேர்த்து அரைக்கணுங்க. உளுந்து கூட அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி இட்லி ஊற்றி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் உளுந்து அதிகமாக தேவைப்படாதுங்க. மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொரப்பாக அரைக்கக்கூடாதுங்க. ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.